This sermon, God's only provided place of worship, was delivered on Sunday morning, November 28, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 28 ஞாயிறு காலையில் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட்டில் உள்ள ஜீவ கூடாரம் என்ற இடத்தில் காட்ஸ் ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தானம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now in 16th chapter of Deuteronomy, it's the Passover observance. So we wish to read about the first few verses, first 4, 5, 6 verses here. இப்பொழுது உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அது பஸ்கா அனுசரிப்பாகும். ஆகையால் நாம் கிட்டத்தட்ட முதல் 5 வசனங்களை, முதல் 4 அல்லது 5, இங்கே 6 வசனங்களை வாசிக்க விரும்புகிறோம். Observe the month of Abib and keep the Passover. That means April. The Lord thy God, for in the month of this Abib, the Lord thy God brought thee forth out of Egypt by night. ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அது ஏப்ரல் மாதம் என்பதை குறிக்கிறது. அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபிப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. Thou shalt therefore sacrifice the Passover unto the Lord thy God of the flock and the herd in the place which the Lord shall choose to place his name. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. Thou shalt eat the unleavened bread, within it 7 days shalt thou eat unleavened bread. Bread wherewith thou comest forth out of the land of Egypt in haste. Thou mayest remember the day when thou comest forth out of the land of Egypt all the days of thy life. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். And there shall not be unleavened bread seen with thee in all thy coast 7 days. Neither shall there be anything of the flesh which thou sacrifice the first day at the evening remain all night until the morning. 7 நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாயிலும் முழுதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். Thou mayest not sacrifice the Passover within any of the gates which the Lord thy God giveth thee. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். But at the place which the Lord thy God has chosen to place his name in, there thou shalt sacrifice the Passover at evening, at the going down of the sun, at the season that thou comest forth out of Egypt. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து. Now may the Lord add his blessings to the reading of his word. இப்பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வாசிப்பிற்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. Now is the microphones got a blur in it? Last night I heard there. Can you hear all right? All over. You can't hear. Is that better? Is this better speaking with the microphones down like this? இப்பொழுது இந்த ஒலிபெருக்கியில் ஏதாவது கோளாறு உள்ளதா? கடந்த இரவு நான் அவ்வாறு இருந்ததை கேட்டேன். உங்களால் சரியாக எல்லாவிடத்திலும் கேட்க முடிகிறதா? உங்களால் கேட்க முடியவில்லை. இப்பொழுது நன்றாக கேட்கிறதா? இப்பொழுது மின்சார ஒலிபெருக்கியை இந்த விதமாக கீழே தாழ்த்தி விட்டு பேசினால் நன்றாக கேட்கிறதா? I'm just a little hoarse, so I'm standing close this morning for that purpose, and I hope that Brother Perry can get it out there. Can you hear it all right now? I think these raised it up. All right. எனக்கு தொண்டை சற்று கரகரப்பாக உள்ளது. ஆகையால் அந்த காரணத்தினால் இந்த காலையில் நான் சற்று நெருக்கமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். சகோதரன் பேரி அவர்களால்
அங்கே இதை கேட்க முடிகிறது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது உங்களால் இதை சரியாக கேட்க முடிகிறதா? எனவே அவர்கள் அதை சரிபடுத்தி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி. Now, the thing I want to speak about this morning is that God has only one place that the worshiper can meet God. Only one place. இப்பொழுது தேவனை தொழுது கொள்கிறவன் அவரை சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தானத்தை மாத்திரமே தேவன் உடையவராய் இருக்கிறார் என்ற காரியத்தை குறித்தே இந்த காலையில் நான் பேச விரும்புகிறேன். Through the ages, many have sought for this secret place of God. Through all the ages. அநேகர் காலங்களினூடாக எல்லா காலங்களினூடாகவும் இந்த ரகசிய தேவனுடைய ஸ்தானத்தை தேடி இருக்கின்றனர். Even Job wanted to know where he lived at. If I could only go to his house and knock at his door. யோபுவும் கூட அவர் எங்கே ஜீவித்தார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பி நான் மாத்திரம் அவருடைய வீட்டிற்கு செல்ல முடிந்து அவருடைய வாசலை தட்ட முடிந்தால் நலமாயிருக்கும் என்றார். Job wanted to find God's dwelling place. Because there God and his family is worshiped together. யோபு தேவனுடைய வாசஸ்தலத்தை கண்டறிய விரும்பினான். ஏனென்றால் அங்கே தேவனும் அவருடைய குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து தொழுது கொள்ளப்படுகின்றன. Like yesterday, in the message yesterday morning, we find out that there is a possibility of a person to worship God in vain with sincere worship. நேற்று போலவே நேற்றைய காலைய செய்தியில் கேட்டது போலவே ஒரு நபர் உத்தமமாக ஆராதித்தாலும் அவன் தேவனை வீணாக ஆராதிக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு என்பதை நாம் கண்டறிகிறோம். God has all these things fixed out for us, but the thing of it is we have to search to find where they are. தேவன் நமக்காக இந்த காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதன் காரியம் என்னவென்றால் அவைகள் எங்கே இருக்கின்றன என்பதை கண்டறியும்படியாக நாம் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். Paul told Timothy to search and to be in season and out of season, ready to give a word or to the hope that was within him. பவுலும் தீமோத்தேயுவை ஆராயும்படி கூறினான். அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவனுக்குள்ளிருந்த நம்பிக்கையை குறித்து ஒரு வார்த்தையை கூறும்படி ஆயத்தமாயிருக்க சொன்னான். Now all these things are in there, and we find sometime I like to come to Shreveport where we just have about 2 or 3 weeks just to take 30 minutes a night and just on a teaching. இப்பொழுது இந்த எல்லா காரியங்களும் அங்கே இருக்கின்றன. நாம் அதை கண்டறிகிறோம். எப்பொழுதாவது ஷீவர்போர்ட்டுக்கு வந்து சுமார் 2 அல்லது 3 வாரங்கள் தங்கியிருந்து ஒவ்வொரு இரவும் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அதனை போதிக்க பாருங்கள். Just stay right in the word, these secret passages, see, where we could find out just how to get in. அப்படியே வார்த்தையில் தரித்திருந்து இந்த ரகசிய வேத பகுதிகளை குறித்து போதித்து பாருங்கள். நாம் அதற்குள் எப்படி பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் எங்கே கண்டறிய முடியும் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். You just watch. You follow God's direction. There's only one key to each door. Right. நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வழிநடத்துதலை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரே ஒரு திறவுகோல் மாத்திரமே உண்டு. அது உண்மை. And no other key, no matter how much it looks like it. God has no skeleton key. Just got one key. வேறு திறவுகோலே கிடையாது. அது எவ்வளவுதான் இதை போன்று காணப்பட்டாலும் அது பொருட்டல்ல. ஆனால் தேவனிடத்தில் எல்லா பூட்டுக்களுக்கும் பொருந்தும் மாற்று திறவுகோல் கிடையாது. வெறுமன ஒரே ஒரு திறவுகோல் மட்டுமே உண்டு. And now you've got to have that key or the door won't unlock. No matter how sincere you are, you still can't unlock that door. இப்பொழுது நீங்கள் அந்த திறவுகோலை உடையவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வாசல் திறவாது. நீங்கள் எவ்வளவுதான் உத்தமமாய் இருந்தாலும் கவலை இல்லை, உங்களால் அந்த வாசலை இன்னமும் திறக்கவே முடியாது. Now, how many was it yesterday's breakfast early morning? All right? I think most, at least 90% of you more. இப்பொழுது அன்று காலையில் நேற்றைய காலை சிற்றுண்டியில் எத்தனை பேர் இருந்தீர்கள்? சரி, நான் பெரும்பாலானோர் இருந்தீர்கள் என்று நினைக்கிறேன். குறைந்தபட்சம் உங்களில் 90% அல்லது அதற்கும் அதிகமானோர் இருந்தீர்கள் என்றே நான் கருதுகிறேன். To background this, what I'm going to say, David was anointed king, anointed of God.
the greatest king Israel ever had outside of the Lord Jesus, which is God, the Anointed One. நான் என்ன கூறப்போகிறேன் என்பதற்கு இது ஒரு பின்னணியாகும்படிக்கே கூறுகிறேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவரான தேவனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசுவை தவிர இஸ்ரவேலில் எப்போதும் இருந்ததிலேயே மகத்தான ராஜாவாய் இருந்தார். David is his son, or Jesus is David's son, according to the lineage, the flesh. And he's to sit on David's throne as one inherits, like the prince always inherits the king's throne. தாவீது அவருடைய குமாரனாய் இருக்கிறான். இல்லை, இயேசு மாம்சத்தின்படியான வம்ச வரலாற்றின்படி தாவீதின் குமாரனாய் இருந்தார். அவர் திரும்பவும் சுதந்திரித்துக் கொள்ள தாவீதின் சிங்காசனத்தின் மீது அமர வேண்டியவராயிருக்கிறார். இளவரசன் எப்போதும் ராஜாவின் சிம்மாசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். Notice now that David being anointed, yet with the anointing he got out of the will of the Lord with that anointing. கவனியுங்கள், இப்பொழுது அந்த தாவீது அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். அதே சமயத்தில் அந்த அபிஷேகத்தோடு அவன் செய்தது என்னவென்றால், அவன் அந்த அபிஷேகத்தோடு கர்த்தருடைய சித்தத்திற்கு புறம்பே சென்றான். And all the people not taking the run of the scripture are the key to this revelation. All of them anointed too. They all together shouting and praising God for a thing that looked exactly right. To bring the word of God back to the house of God. ஜனங்கள் எல்லோருமே வேத வாக்கிய கூற்றை எடுத்துக்கொள்ளாமல் அல்லது இந்த வெளிப்பாட்டிற்குரிய திறவுகோலை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் எல்லோருமே அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருந்தும் அவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து சரியானதாக தென்பட்ட ஒரு காரியத்திற்காக, அதாவது தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வரும்படிக்கு தேவனை ஆரவரித்து துதித்தார்கள். But David was king, not prophet. There was a prophet in the land to do it by, and God dishonored the whole move because they never used the right key. The door didn't unlock. ஆனால் தாவீது ராஜாவாய் இருந்தானே என்று தீர்க்கதரிசியாய் இல்லை. புரிகின்றதா? அதை செய்ய அங்கே தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவர்கள் சரியான திறவுகோலை ஒருபோதும் உபயோகிக்காததினால் தேவன் அந்த முழு நடவடிக்கையையும் புறக்கணித்தார். வாசலை திறக்கவில்லை. Now we must remember that and keep that in mind. There is everything of God, one certain way is to be done. That settles it. இப்பொழுது நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும், அதை சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு காரியமும் ஒரு குறிப்பிட்ட வழியில் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதுவே அதனை தீர்க்கிறது. Now there God has a one certain church that he meets the people in, and he will receive you in that church and no other church. இப்பொழுது அங்கே தேவன் ஜனங்களை சந்திக்கும்படியாக ஒரு குறிப்பிட்ட சபையை வைத்திருந்தார். எனவே அவர் உங்களை அந்த சபையில் ஏற்றுக்கொள்வாரே என்று வேறு சபையில் அல்ல. I've said this because I've been so many times misunderstood, and people have told me, I say, are you a Christian? I'm Baptist. Are you Christian? I'm a Methodist. Are you Christian? I'm a Pentecostal. நான் இதை கூறியிருக்கிறேன். ஏனென்றால் நான் அநேக முறை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஜனங்களே அதை என்னிடம் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்க நான் பாப்டிஸ்ட் என்பார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்க நான் ஒரு மெத்தோடிஸ்ட் என்பார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்க நான் ஒரு பெந்தேகோஸ்தே என்பார்கள். Now see, that doesn't mean one thing to God. You're just programmed with the wrong key. இப்பொழுது பாருங்கள், அது தேவனுக்கு ஒரு காரியத்தையும் சுட்டிக்காட்டுகிறதில்லை. நீங்கள் வெறுமன தவறான திறவுகோலினாலே துருவிக் கொண்டிருக்கிறீர்கள். But there is a right key. There is one where God never promised to meet you as a Methodist, or as a Baptist, or a Pentecostal, or no other denomination. He don't even consider the denomination. They're against him. ஆனால் ஒரு சரியான திறவுகோல் உண்டு. ஒன்று உண்டு. தேவன் உங்களை மெத்தோடிஸ்ட் ஸ்தாபனத்திலோ அல்லது பாப்டிஸ்ட் ஸ்தாபனத்திலோ அல்லது பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்திலோ அல்லது மற்றெந்த ஸ்தாபனத்திலோ சந்திப்பதாக ஒருபோதும் வாக்களிக்கவே இல்லை. அவர் ஸ்தாபனங்களை சிந்தித்து கூட பார்ப்பதில்லை.
அவைகள் அவருக்கு விரோதமாக இருக்கின்றன. On that long message, I'll get that to Tabernacle pretty soon, and then Brother Jack will hear it, and then you can see what you want to do about it, because it'll be taped. நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த நீண்ட செய்தியை கூடாரத்திலே பிரசங்கிப்பேன். அப்பொழுது சகோதரன் ஜாக் அதை கேட்பார். அப்பொழுது அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும். ஏனென்றால் அது ஒலிப்பதிவு செய்யப்படும். Now, people act like that God is obligated just to meet them on the basis of their theology. Now, people act like that. They want to associate even with one another. இப்பொழுது தேவன் ஜனங்களை அவர்களுடைய வேத சாஸ்திரத்தின் அடிப்படையில் சந்திக்க கடமைப்பட்டவராய் இருக்கிறார் என்பது போன்றே செயல்படுகின்றனர். இப்பொழுது ஜனங்கள் அந்த விதமாக நடந்து கொள்கின்றனர். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்று சேர்வதே கிடையாது. The Trinity of the Pentecost won't associate with the oneness, neither will the oneness associate with the Trinity. திரித்துவக்காரர்களோ அல்லது பெந்தேகோஸ்தேக்காரர்களோ ஒருத்துவக்காரர்களோடு ஒன்று சேர மாட்டார்கள். ஒருத்துவக்காரர்களும் திரித்துவக்காரர்களோடு ஒன்று சேர மாட்டார்கள். The Methodists won't with the Baptists, because one is a legalist and the other is a Calvinist, so they have no fellowship at all. மெத்தோடிஸ்டுக்காரர்கள் பாப்டிஸ்டுகளோடு ஒன்று சேர மாட்டார்கள். ஏனென்றால் ஒருவர் வேத பிரமாண தத்துவக்காரராயும் மற்றொருவர் கால்வினிய தத்துவத்தை பின்பற்றுகிறவராகவும் இருக்கின்றனர். ஆகையால் அவர்களுக்கு ஐக்கியமே கிடையாது. And they wind the people's minds around so bad that they're even against one another. அவர்கள் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கத்தக்கதாக அவர்களுடைய சிந்தனைகளை மிகவும் மோசமாக ஆட்டி வைக்கிறார்கள். I went to pray some time ago in a hospital room. There's a lady laying there very sick, going under an operation. They expect her to die. சிறிது காலத்திற்கு முன்பு நான் ஒரு மருத்துவமனை அறையில் ஜெபிக்க சென்றேன். அங்கே ஒரு பெண்மணி மிகவும் சுகவீனமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு படுத்து கிடந்தாள். அவர்களோ அவள் மரித்து விடுவாள் என்றே எதிர்பார்த்திருந்தனர். Another lady laying there, I was called to pray for her. I said to her, "Would you mind just a moment if I pray?" And she said, "Pull that curtain." மற்றொரு பெண்மணியும் அங்கே படுத்திருந்தாள். எனவே நான் அவளுக்காக ஜெபிக்கும்படி பாரப்பட்டேன். அப்பொழுது நான் அவளிடத்தில், நான் ஒரு கணம் ஜெபிப்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை உண்டா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அந்த திரையை இழுத்து விடுங்கள் என்றாள். I said, "I'm sorry." I said, "I was just going to ask prayer." She said, "Pull that curtain." I said, "Yes, ma'am." அதற்கு நான் வருந்துகிறேன் என்றேன். மேலும் நான் வெறுமன ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்றேன். அதற்கு அவளோ, அந்த திரையை இழுத்து விடுங்கள் என்றே கூறினாள். அதற்கு நானோ, சரியம்மா என்றேன். Her and her son sitting there, a regular little Ricky look. And I said, "Well, aren't you a Christian?" She said, "We are Methodists." அவளும் அவளுடைய மகனும் அங்கு உட்கார்ந்திருந்தனர். அவனோ ஒரு ரிக்கியை போன்று உலகத்தானாய் காணப்பட்டான். அப்பொழுது நான், நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு அவள், நாங்கள் மெத்தோடிஸ்டுகளாயிற்றே என்றாள். "Well, I never asked you that. I asked you if you're a Christian." And so she said, "Pull that curtain." அப்பொழுது நல்லது, நான் அதை ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லையே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று தானே நான் கேட்டேன் என்றேன். புரிகின்றதா? ஆகையால் அவள், அந்த திரையை இழுத்து விடுங்களே என்றாள். Because somebody that wasn't a Methodist was going to offer prayer for a dying woman, which she was too, but because it wasn't associated in her own organization, she didn't even want to hear it or have nothing to do with it. If that ain't a Pharisee, I never seen one. பாருங்கள், ஒரு மெத்தோடிஸ்டாக இல்லாத ஒருவர் மெத்தோடிஸ்டா இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு, மரித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கு ஜெபத்தை ஏறெடுக்கப் போவதாக இருந்தாராம். ஆனால் அவர் அவளுடைய சொந்த ஸ்தாபனத்தோடு சம்பந்தப்பட்டிராதபடியால் அவருடைய ஜெபத்தை அவள் கேட்கவும் கூட விரும்பவில்லை. அதாவது அதனோடு எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நான் அந்த விதமாக ஒரு பரிசேயனை கூட பார்த்ததே இல்லை. சர்பத்தின் அடிச்சுவடு என்ற செய்தியை நீங்கள் கேட்கும் வரை காத்திருங்கள். சரி. Now, think now that their denomination is the only one that registers with God. God won't hear you unless you're a Methodist or a Baptist or a Trinity or a Oneness or something like that. That's wrong. இப்பொழுது அவர்களுடைய ஸ்தாபனம் ஒன்று மட்டுமே தேவனோடு பதிவு செய்கிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டா இருந்தால் ஒழிய, அல்லது ஒரு பாப்டிஸ்டா இருந்தால் ஒழிய, அல்லது ஒரு திரித்துவ கொள்கையினை உடையவராய் இருந்தால் ஒழிய, அல்லது ஒருத்துவ கொள்கையை உடையவராய் இருந்தால் ஒழிய தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று கருதுகிறார்கள். அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை எண்ணிக்கொள்கிறார்கள். அது தவறாயிற்றே. And that's my purpose. But if there is such a
a desire in people's minds and hearts to be right. I don't believe the woman done it because or anybody else. அதுவே என்னுடைய நோக்கமாகும். ஆனால் ஜனங்களுடைய சிந்தனைகளிலும் இருதயத்திலும் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒரு வாஞ்சை இருக்குமானால் ஸ்திரீகள் அதை செய்வார்கள் என்றோ அல்லது வேறு எவருமே அதை செய்வார்கள் என்பதையோ நான் நம்பவில்லை. A Methodist would raise up and take up for the Methodist Church because he knew it was wrong. The man thinks it's right. ஒரு மெத்தோடிஸ்ட் சபையை தவறு என்று அறிந்த பின்னர் அதற்காக வைராக்கியம் பாராட்ட மாட்டார். ஆனால் அந்த மனிதன் அது சரியானது என்றே எண்ணுகிறான். I don't believe a Trinity would condemn a oneness or a oneness a Trinity in Pentecost because he wants to be different. He thinks he's right. And you must respect his ideas. You know, the blanket stretches both ways. ஒரு திருத்துவ கொள்கைக்காரனை கண்டனம் செய்வான் என்றோ அல்லது ஒரு ஒருத்துவ கொள்கைக்காரன் ஒரு திருத்துவ கொள்கைக்காரனை மற்றும் பெந்தேகோஸ்தேக்காரனை கண்டனம் செய்வான் என்றோ நான் நினைப்பதில்லை. ஏனென்றால் அவன் வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் சரியா இருக்கிறான் என்றே அவன் கருதுகிறான். நீங்களும் அவனுடைய எண்ணத்தை மதிக்க வேண்டும். சால்வையானது இருபுறமும் நீளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். But remember, in all that, if there's something in a man's heart or a woman's heart that they believe that that is right, then there's got to be somewhere that is right. ஆனால் நினைவிருக்கட்டும், அவை எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுடைய இருதயத்திலோ அல்லது ஒரு ஸ்திரீனுடைய இருதயத்திலோ அவர்கள் விசுவாசித்தது சரியா இருக்கிறது என்ற ஒரு காரியம் இருக்குமாயின் அப்பொழுது எங்கோ சரியானது இருந்தே ஆக வேண்டியதா இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். As I've often said, when the deep calls to the deep, there's got to be a deep to respond to that call. நான் அடிக்கடி கூறியுள்ளது போல ஆழமானது ஆழத்தை கூப்பிடுகிற போது அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க அங்கே ஒரு ஆழம் இருக்கத்தான் வேண்டும். You know, we've been told that a seal once walked upon the bank of the sea with legs. ஒரு காலத்தில் கடற்கரையின் மீது கடல் நாய் கால்களை கொண்டு நடந்தது என்று நமக்கு கூறப்பட்டு வந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். But now he doesn't have legs. They turned into flaps because he had need of the flaps when he took it from the land, a fur-bearing animal, to the sea. Nature formed him some flaps instead of legs because he could swim more than he did of his walking. ஆனால் இப்பொழுதோ அதற்கு கால்கள் இல்லை. அவைகள் மடக்கக்கூடிய நீந்துவதற்கு தேவையான இரைகளாக மாறிவிட்டன. ஏனென்றால் மிருதுவான ரோமம் கொண்ட மிருகமாயிருந்த அது நிலத்திலிருந்து கடலுக்கு சென்றபோது அதற்கு நீந்தும் ரெக்கைகள் தேவைப்பட்டது. இயற்கையானது அதற்கு கால்களுக்கு பதிலாக நீந்தும் ரெக்கைகளை அமைத்து தந்தது. ஏனென்றால் அதனால் நடந்து கொண்டிருந்ததை விட நீந்த முடிந்தது. I can't think of this great man now. Went to the South Pole. What was his name? Bird. They say that he had coats made for some cattle on this exposition. That he taken the cattle for milk. தென் துருவத்திற்கு சென்ற அந்த மகத்தான மனிதனை இப்பொழுது என்னால் நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை. அவருடைய பெயர் என்ன? பேர்ட். அவர் பாலை பெறுவதற்காக கொண்டு சென்ற கால்நடைகளுக்கு மேற்சட்டைகளை உண்டு பண்ணினார் என்று இந்த விளக்க உரையில் கூறுகிறார்கள். And he made fur coats to keep them cattle from freezing to death. But when he got there, they didn't need any fur coat. Nature had grown them one. See? ஆனால் கால்நடைகள் பனியில் உறைந்து இறந்து விடுவதை தடுக்க அவர் ரோமத்தாலான ஆடைகளை தயாரித்தார். ஆனால் அவர் அங்கு சென்றடைந்த போது அவைகளுக்கு எந்தவித ரோமத்தாலான மேற்சட்டையும் தேவைப்படவில்லை. இயற்கையே அவைகளுக்கு மேல் ஒரு மேற்சட்டையை வளர வைத்திருந்தது. பார்த்தீர்களா? Why? Before there was a fin on a fish's back, there had to be a water for him to swim in or he'd never had a fin. ஏன்? ஒரு மீனுடைய முதுகில் துடுப்பு ஒன்று இருப்பதற்கு முன்பே அது நீந்துவதற்கு தண்ணீர் இருக்க வேண்டியதா இருந்தது. இல்லை என்றால் அதற்கு துடுப்பே இருந்திருக்க வேண்டியதில்லை. Before there was a tree to grow in the earth, there had to be an earth first for it to grow in it, or there had been no tree. பூமியிலே ஒரு மரம் வளருவதற்கு முன்பே அது வளர்வதற்கென்று அதற்காக ஒரு பூமி இருக்க வேண்டியதா இருந்தது. இல்லை என்றால் மரமே இருந்திருக்காது. So you see, as long as there's something in the human heart, a calling for something, there's got to be something out there to respond to satisfy that call. ஆகையால் நீங்கள் பாருங்கள், மானிட இருதயத்தில் ஏதோ ஒன்றுக்கான ஒரு கூப்பிடுதல் இருக்கும் வரையில் அதற்கு பதிலளிக்க
அந்த அழைப்பை திருப்திப்படுத்த அங்கே ஏதோ ஒரு காரியம் இருக்கத்தான் வேண்டும். A woman, an autopsy was held here some time ago on a woman that died, and the reason they claim they killed her, she eat onions, so constantly, all the time. ஒரு ஸ்திரீ, இங்கே சிறிது காலத்துக்கு முன்பு மரித்து போன ஒரு ஸ்திரீக்கு சவ பரிசோதனை நடைபெற்றது. அவள் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து வெங்காயம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாளாம். எனவே அந்த காரணத்தால் அது அவளை கொன்றுவிட்டது மெய்யென அவர்கள் வாதிட்டனர். அவள் வெங்காயம் சாப்பிடவில்லை என்றால் அவளுடைய தலை அரிக்குமாம். எனவே அதனை அவர்களால் கண்டறிய முடியாமல் இருந்ததாம். ஆகையால் சவ பரிசோதனையின் மூலம் அவர்கள் அந்த ஸ்திரீயின் அணுக்களில் ஒரு கட்டி போன்ற சதை வளர்ச்சியை கண்டுபிடித்தனர். அவர்கள் அதற்கு ஒரு பெயரையும் வைத்திருந்தனர். அவர்கள் அந்த கட்டி போன்ற வளர்ச்சியை எடுத்து அதை ஒரு கிண்ணம் நிறைய வெங்காயத்தில் போட்டிருக்கிறார்கள். அது ஒரே இரவில் அந்த வெங்காயங்களை கரைய செய்து விட்டது. பார்த்தீர்களா? calling for onions, and if there had been no onions, there had been no growth. அது என்ன? அந்த ஸ்திரீக்குள் இருந்த ஏதோ ஒன்று வெங்காயத்திற்காக கூப்பிட்டது. அங்கே அந்த வெங்காயங்களே இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கட்டி போன்ற சதை வளர்ச்சியே இருந்திருக்காது. In other words, there has to be a creator first before there can be a creation. See? வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு சிருஷ்டிப்பு இருப்பதற்கு முன்பு முதலில் ஒரு சிருஷ்டிகர் இருக்க வேண்டும். புரிகின்றதா? Now, if in the human heart there is a longing, like Methodist, Baptist, Presbyterian, Catholic, all these others, trying to find that one true way, and they're told by their priests and pastors and so forth that this is a true way. இப்பொழுது மானிட இருதயத்தில் மெத்தோடிஸ்டுகளுக்கும், பாப்டிஸ்டுகளுக்கும், பிரஸ்பிட்டேரியன்களுக்கும், கத்தோலிக்கர்களுக்கும் மற்ற அனைவருக்குமே மெய்யான ஒரே வழியை கண்டறிய முயற்சிக்கும் ஒரு வாஞ்சை இருக்குமானால் நலமாயிருக்கும். ஆனால் இதுதான் மெய்யான வழி என்று அவர்களுக்கு அவர்களுடைய குருமார்களாலும் போதகர்களாலும் கூறப்படுகிறது. அவர்களோ கத்தோலிக்க சபைக்கு புறம்பே ரட்சிப்பே கிடையாது என்று குருமார்கள் கூறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். Well, each church takes their own idea. Some of them won't admit it, but they do it by their action. Your action speaks louder than your words. ஒவ்வொரு சபையும் தங்களுடைய சொந்த கருத்தினை எடுத்துக் கொள்கிறது. அவர்களில் சிலர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய கிரியை மூலம் அதை செய்கிறார்கள். உங்களுடைய வார்த்தையை காட்டிலும் உங்களுடைய கிரியை அதிக சத்தமாய் பேசுகிறது. வேறு விதமாக கூறினால் அவர்கள் கத்தோலிக்கர்களை காட்டிலும் அதிக மாய்மாலக்காரர்களாய் இருக்கிறார்கள். The Catholic confesses right out, I believe that this is the only thing. But they won't do that. They hide it, but their actions prove what they're thinking. கத்தோலிக்கர்களோ இதுவே அந்த ஒரே காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று வெளிப்படையாக அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அறிக்கை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதை மறைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகளோ அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்றன. புரிகின்றதா? Now, there's got to be then one place, because there is a desire in the human heart to find it, and I think that the Word of God has the answer for everything that we have need of. இப்பொழுது அப்படியானால் ஒரு இடம் இருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அதை கண்டறிய மானிட இருதயத்தில் ஒரு வாஞ்சை உள்ளது. நமக்கு தேவையாயிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய வார்த்தையே பதிலாக இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். So God has the answer. And let's search for it now in the scriptures. ஆகையால் தேவன் பதிலை உடையவராயிருக்கிறார். அதற்காக இப்பொழுது நாம் வேத வாக்கியங்களில் ஆராய்வோமாக. And then if God will show us by the scriptures the only place, the only grounds, the only denomination, if it's so, the only way that God will meet a man, then we should hold to that. Because we found the truth of the Bible, what it says. ஆகையால் தேவன் வேத வாக்கியங்கள் மூலம் அந்த ஒரே ஸ்தலத்தை, அந்த ஒரே இடத்தை, அந்த ஒரே ஸ்தாபனத்தை காண்பிப்பாரேயானால், அது அவ்வண்ணமாய் இருக்குமேயானால், அந்த ஒரே வழியிலேயே தேவன் ஒரு மனிதனை சந்திப்பார். அப்பொழுது நாம் அதை பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால்
வேதாகமம் என்ன கூறுகிறதோ அதுவே வேதாகம சத்தியம் என்பதை நாம் கண்டறிகிறோம். Now the word Deuteronomy, the word itself means two laws. The word Deuteronomy. இப்பொழுது உபாகமம் என்ற வார்த்தைக்கு, அந்த வார்த்தை தாமே உபாகமம் என்ற வார்த்தை இரண்டு பிரமாணங்கள் என்று பொருளாகிறது. And God has two laws. The two laws, one of them is disobedience to the word and die. And the other is obedience to the word and live. That's the two laws. And Deuteronomy means those two laws. தேவன் இரண்டு பிரமாணங்களை உடையவராயிருக்கிறார். இரண்டு பிரமாணங்கள். அவைகளில் ஒன்று வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து மரித்து போவது, மற்றொன்று வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பது. அதுதான் அந்த இரண்டு பிரமாணங்கள். அந்த இரண்டு பிரமாணங்களையே உபாகமம் பொருட்படுத்துகிறது. They have both been absolutely displayed to us in the Scripture. One of them is death. The other one is life. Life and death. அவை இரண்டுமே வேத வாக்கியங்களில் நமக்கு முற்றிலுமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகளில் ஒன்று மரணம், மற்றொன்று ஜீவன். மரணமும் ஜீவனும். God deals only in life, Satan only in death. தேவன் ஜீவனில் மாத்திரமே தொடர்பு கொள்கிறார், சாத்தான் மரணத்தில் மாத்திரமே தொடர்பு கொள்கிறார். And these was displayed to the world, publicly, openly, before every eye, and there's no excuse for it. இவைகள் உலகத்திற்கு பகிரங்கமாக காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொருவருடைய கண்களுக்கு முன்பாகவும் வெளிப்படையாய் காட்டப்பட்டுள்ளன. எனவே அதற்காக சாக்கு போக்கு கூற இயலாது. One of them was displayed on Mount Sinai, when the law was given which condemned the whole human race to death. The other was given on Mount Calvary, that brought the whole human race to life when the penalty was paid in Jesus Christ. The two laws of Deuteronomy was fulfilled in these two great things. அவைகளில் ஒன்று சீராய் மலையின் மீது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது காட்டப்பட்டது. அது முழு மானிட வர்க்கத்தையும் மரணத்துக்கு எதுவாக ஆக்கினைக்குட்படுத்தியது. மற்றொன்றோ கல்வாரி மலையின் மீது இயேசு கிறிஸ்துவுக்குள் தண்டனையின் கிரயம் செலுத்தப்பட்ட போது அது முழு மானிட வர்க்கத்திற்கும் ஜீவனை கொண்டு வந்தது. இந்த மகத்தான இரண்டு காரியங்களில் உபாகமத்தின் இரண்டு பிரமாணங்களும் நிறைவேற்றப்பட்டன.